சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு படத்துக்கும் லைஃப் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அவங்களை சொல்லலாம். லிஸி ஆண்டனி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுது, சீக்கிரமா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பெர்ஃபார்மரா ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கிட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதுல என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்துல வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும் போதே அன்னைக்கு எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவாரு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்துல இத்தனை படங்கள்ல எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னன்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ், படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டர்ல மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு. வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்க கண்டிப்பா இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவர் இன்னொரு வாட்டி வேற லாங்குவேஜ் போய் படம் பண்ணோன்னே யோசிக்க கூடாது. தமிழ்லேயே இனி நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். சமத்தான முகம் கூடவே ஒரு கண்ணக்குடி, அவர் தான் பேச போறாரு. அருவி மதன் ப்ளீஸ். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு சிவானந்தா, சுர்வனை சிவானந்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. தம்பி ஒரு நல்ல படம், ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமா சொல்றது உண்டு, ஒரு பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாம சின்ன சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம் இப்படிதான் சொல்றது உண்டு. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்துல தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்ல பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட இடையே இப்படி ஒண்ணு அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளாரையே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமா எல்லாம் கேட்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்கா ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்கா முடிஞ்சு அப்படிதான் நடக்கும். ஆனா எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே அட்வான்ஸா முன்னாடியெல்லாம் சொல்லிடுவாரு இப்படிதான் பண்ண போறோம். அதே மாதிரி அட்வான்ஸ்டா பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமா, அவ்வளவு கிளாரிட்டியா அது பண்ணாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தம்போது நிறைய இன்னும் சர்ப்ரைஸ் என்னன்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் இதுல இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சார் மோர் தென் ஆக்டர், ரைட்டரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வெற்றி பிரதர், அவரோட படங்கள்ல தொடர்ந்து நான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லயே இப்போ நடிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லயே பண்றேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்க பார்க்கும்போது தெரியும், ஓ அண்ணா நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனா வெல் பிளான்டா ஒரு படத்தை முடிச்சு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா இப்படி பிளான் பண்ணி கரெக்டா பட்ஜெட்ல எடுக்கும்போது நிச்சயமா அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டைரக்டர்ல சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும்னு உங்க எல்லாத்தையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆரோ பிரதர், அவர் கூட நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சேன். அதுக்கப்புறமா படம் பார்க்குறோம். அவர் அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் இறைவன் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வெற்றி பிரதருக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். அப்புறம் பிரியாடி அவங்களுக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் விஷ் பண்ணீங்க, உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல தர்மன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ரைட்டர், டைரக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில. நான் அவங்களை வெல்கம் பண்ணும்போது சொன்னேன், என்ன உடனே வந்துட்டீங்க, படத்துக்கு மட்டும் இல்ல, படத்துல மட்டும் இல்ல, நிறைய டீம்ஸுக்கு நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
இது வந்து கொன்றால் பாவத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, நண்பர் தயால் பத்மநாபனுக்கு ப்ரொமோஷன் பார்த்தேன். அதாவது நான் இப்போதான் அண்ணன் சரவணன்ட்ட சொன்னேன், அண்ணே எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக நல்லவர் நல்லவர் வல்லவர் அருமையானவர்னு நம்ம அண்ணன் தயால் பத்மநாபுக்கு தான் இருக்குன்னு இதன் மூலமா தெரியுது. காரணம் என்னன்னா, எல்லாமே பிளான் சொன்னாங்க பாருங்க. நான் வந்து தயால் சாரை என்ன நினைப்பேன்னா, இவர் ஒரு வீடு கட்டினாருன்னு வச்சுங்களேன், இது முன்வாசல் வழி, இது பின்வாசல் வழி, இது கிழக்கு பக்க வாசல் வழி, இது மேற்கு பக்க வாசல் வழின்னு வச்சா திருடர்கள் வந்து போகும் வழின்னு ஒண்ணு வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஏன் அவனை பூட்டை உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, இடம் வந்தான்னா அவனுக்கு அந்த திருடர்கள் வந்து போகும் வழி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டா அவனும் பண்ணிட்டு போறான். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார். இது ஒரு ஜென் கதை அது, அதனால சொல்றேன். அடுத்தது, தயால் பத்மநாப சார்கிட்ட நீங்க ஒர்க் பண்ணுனா ஒரு ஜென் கதை ஒண்ணு இருக்கு. ஒரு துளி தண்ணீர் போய் கடல்கிட்ட கேட்கும், நானும் தண்ணி நீனும் தண்ணி, ஆனா நான் துளியா இருக்கேன் நீ கடலா இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்ப அந்த ஜென் ஞானி சொல்லுவாரு, நீ கடல்கிட்ட கேட்காத, நீ கடலோடு சேர்ந்து விடு, நீனும் கடலாகிடுவார். ஒரு துளி நீர் கடலுடன் சேரும்போது கடலாக்கி விடுகிறது. அப்படி நீங்க தயால் பத்மநாபன் நீங்க யாரா இருந்தாலும் அவரு பிளானுக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டார். அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஹெட்மாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய கட்டட நிபுணர் அளவுக்கு அவரு இருப்பாரு. அதான் அண்ணன் சொன்னாங்கல்ல, டேட் வாங்குவாரு, 3 மணிக்கு கிளம்பிட்டு வந்தார், இனிமே ஒன்றும் இல்லைங்க நீங்க கிளம்புங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி ரொம்ப அருமையான பிளான் பண்ற ஒரு சில இயக்குநர்கள்ல நான் தனுஷ்கிட்ட அதை பார்ப்பேன். தனுஷும் அதே மாதிரி கரெக்டா ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அனுப்பணும், அதே மாதிரி நடப்பார். அதே மாதிரி கிளாரிட்டி, ஒரு ஷாட்டு நான்லாம் வந்து எப்பா ஒரு வைடு எடுத்துருவோம்பான்னு தனுஷ்கிட்ட, அண்ணே அதை வேணா நீங்க எடுத்துங்க, நான் எடிட்டிங்ல வைக்க மாட்டேன். ஏன்னா என்ன எடிட்டிங்ல வேணுமோ அதை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் தயால் சாரு. நான் ரொம்ப பிரமிப்பேன். அதனாலதான் ஒரு படத்தை அவரால் ஒரு 20 இருந்து 25 நாளுக்குள்ள முடிக்க முடியுது. அதான் எல்லாத்தையும் வந்து பேப்பர்லயே சரி பண்ணி வச்சுக்கிறது, என்ன பேப்பரோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது. அதுல வந்து தயால் சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. அடுத்தது, யாரையும் புண்படுத்துறது இல்லை. ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரீடாக தெரியும், தனுஷ்லாம் வந்து சைல்டுன்னு கூப்பிடுவார் ஆர்டிஸ்ட. எனக்குலாம் வந்து இது பவர் பாயிண்ட் எப்ப ராஜகிரானே கம் சைல்டு தனுஷ் அப்புறம் சொன்னார், இல்ல அவங்கள நம்ம ஒரு குழந்தையா நடத்தணும், ஏன்னா நம்ம தான் அவங்களை வடிவமைக்கணும். ஒரு டைரக்டர்னா வயது கம்மியா இருந்தாலும் அந்த கேரக்டர் நம்ம வடிவமைக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றோர்கள் வடிவமைக்கிறாங்க, அப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தயால் சார் யாரையும் புண்படுத்தாம அவருக்கு தேவையானதை கரெக்டா வாங்குறதுல தி பெஸ்ட். அப்படி பல சிறந்த குணங்கள் இருக்கிறதால தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் நிறைய படம் பண்ணணும், நிறைய தமிழ்ல படம் பண்ணணும்னு சொல்றது. அடுத்து வந்து என்னால டென்ஷனே இல்லாம சில பேர் பார்ப்போம் இல்லையா, இப்ப இந்த சிரிப்பு தான் அவருடைய முகம். அதாவது ஒரு சின்ன புன்னகையோடு இருக்கும், அந்த புத்தர் சிரிப்போடயே இருப்பார் தயால் சார். அது என்னன்னு அதை வந்து அந்த பயிற்சி நம்ம கத்துக்கணும். ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது, ஹெட்டா இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம ஒரு அன்போட தான் அவங்களை நடத்தணும் அப்படிங்கிற அந்த சிறந்த ஒரு குணம் இருக்கிறது வந்து தயால் சார்ட்ட இன்னொரு எனக்கு சிறப்பு. அதே மாதிரி பிரீடா சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அதாவது நம்ம சிறு உதவிகள் செஞ்சாலும் அதை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் அது இருக்கும். மனித நேயம் இருக்கும், முக்கியமா மனித நேயத்தோட ஒரு கலைஞன் இருக்கணும். ஏன்னா ஒரு கலைஞனுக்கோ ஒரு கலை படைப்பிற்கோ முக்கியமான பொறுப்பு மனித நேயத்தையும் சமூகத்திற்கு ஒரு அழகை சொல்றது தான். அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சமா இருக்கும். அது அத்தனை அவர் எடுத்த அத்தனை படத்துலையுமே அது இருக்கும். இதுல ஒரு இந்தியாவில் வந்து 564 பேர் இது வரைக்கும் தூக்கில் போட்டிருக்காங்க. 1898 இருந்து இந்த சட்டம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒருத்தவங்களையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவன் அந்த தப்பை செய்யலைன்னா என்ன பண்றது, திரும்பி அவன் உயிரை வாங்க முடியாது இல்ல.
அதனால தான் அது வேணான்னு மனித உரிமை அந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு உயிரை எடுத்துட்டோம்னா முடியாது. அந்த விஷயத்தை தான் வலியுறுத்ததை தவிர பெரிய குற்றம் பண்ணவனுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கலன்னா குற்றங்கள் பெருகணும். குற்றங்கள் பெருகுன்னா சாமானியன் பாதிக்கப்படுவான். ஆனால் அவன் பண்ணலன்னா என்ன பண்றதுன்றது, அதுக்கு தான் அந்த இது பண்றது. இன்னும் சொல்ல போனா ஒரு மாபெரும், அதாவது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருடன் மணியன் பிள்ளை. ஒரு திருடன் கடந்த 35 வருடமா அவன் திருடினதை தான் அந்த புக்கா எழுதியிருப்பாரு. நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படமா இருக்கணும், சீரியலா இருக்கணும் ட்ரை பண்ணாங்க. அது வந்து சாகித்ய அகாடமி வாங்கிச்சு. ஒரு திருடன் தன் வரலாறை எழுதின கதை வந்து சாகித்யமாடி கொடுத்தாங்க. அதுல ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கு. அவன் ஒரு பாருங்களேன், ஒரு திருடனுக்கு எவ்வளவு ஒரு ஒரு மனித நேயம் இருக்கு பாருங்க. அவன் ஊரு கூட விழுந்து திருடுறவன், புந்து ஒரு வாட்சை திருடுவான். ஒரு குழந்தையினுடைய வாட்சை திருடிடுவான். அந்த கேஸுல அந்த வாட்சை விற்கும் போது மாட்டிக்குவான். இப்ப கோர்ட்டுக்கு வரும். அது கோர்ட்டுக்கு வந்தா அந்த மணியன் பிள்ளையை தான் வாதாடுவார். அவர் நிறைய திருட்டு வழக்கில் போனதால அவளே வாதாடுவார். இன்னும் சொல்ல போனா பல ஜட்ஜுகளே பயப்படுவாங்க, ஐயோ திருடன் மணியன் பிள்ளை கேஸா அப்படின்ட்டு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, யாரு வாட்சோ அவங்க வரணும்ன்றாரு. அப்போ ஒரு 13 வயசு பாப்பா, அது பேர் விஜயா, அது வந்து அந்த குற்றவாளி கூண்டல் நிற்கும். நின்னா அது கிட்ட போய் கிராஸ் கேள்வி கேட்பாரு மணியன் பிள்ளை. உன் வாட்ச் என்ன கலரு, அது என்ன நம்பர்னு அதை அழ ஆரம்பிச்சோம். அழ ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, அது அது ஒரு ஒரு எப்படி, அது செயின் வந்து கோல்டு கலர்ல இருக்கும். அது கோல்டு கலர்லாம் இருக்குமா நிறைய வாட்ச், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு அதுக்கு தெரியாது. அழுவோம். இப்ப அந்த கேஸ்ல இருந்து இவர் வெளில வந்துடுவாரு. அந்த பாப்பா அழுதுகிட்டே போயிடும். அன்னைக்கு இரவு அவர் வந்து அந்த ரூம்ல உட்காந்து தூக்கமே வராது மணியன் பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு 13 வயசு பாப்பாவை நம்ம அழ வச்சுட்டோமே, ஆனா திருடினது நம்ம தானே அப்படின்ட்டு அவர் தூக்கமே வராத. அடுத்த நாள் ஒரு கடிதம் எழுதுவார் அந்த பாப்பாவுக்கு. என்ன எழுதுவார்னா, விஜயா பாப்பா, அதை திருடினது நான் தான், ஆனா நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா இன்னும் 3 மாசம் எனக்கு அதிகம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனாலதான் நான் உன்கிட்ட கிராஸ் கேள்வி கேட்டு நான் தப்பிச்சிட்டேன். ஆனா திருடினது நான் தான். மாமா இன்னும் 3 மாசம் கழிச்சு வந்துருவேன் ஜெயில இருந்து, வந்து உனக்கு வாட்சி வாங்கி தரேன் அப்படின்னு எழுதிடுவாரு. அவங்க அப்பா, அந்த பாப்பாவுடைய அப்பா என்னன்னா, அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கத்துல ஸ்டேஷன்ல கொடுத்துருவாரு. பாத்தீங்களாங்க, திருடி இருக்காங்க, அவங்க கைப்படவே எழுதிட்டாங்கன்னு. அந்த ஸ்டேஷன் போலீஸ் சொல்லுவாரு, ஐயோ உன் புள்ள கண் கலங்கிடுச்சு, நீ இன்னக்குமே அழுக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். அவனை திரும்பி ஜெயிலுக்கு கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறியா, அப்பனை விட அந்த திருடன் எவ்வளவு நல்லவையா அப்படின்னு. அப்ப மனித நேயம் எவ்வளவு ஒரு திருடனுக்கும் இருக்குன்றதால தான் அது சாகித்ய அகாடமி. அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும். இதுலயும் அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு எப்படி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை தெரியும் போது அவன் குற்றவாளி இல்லாம கூட போயிடும். அப்படி ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அண்ணன் கவிதா வாரியார் சொன்ன மாதிரி. கமர்ஷியல், அடுத்தது ரொம்ப கலைப்படைப்பு இல்லாம இடைப்பட்ட ஒரு இடத்துல மிகச்சிறந்த ஒரு தளத்தை வந்து அமைச்சு வச்சிருக்காரு பத்மன் சாரு. இன்னும் பல படங்கள் பண்ணட்டும், இன்னும் பல புகழ்கள் அடையட்டும். எம்ஜிஆர் வாதியாரும்போம், பாகல் மகேந்திரா ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரை வாதியாரும்பாங்க. இனிமே நாங்களும் உங்களை வாதியாருட்டோம். ஏன்னா அந்த கட்டமைப்புக்கு கரெக்டான இப்படி பண்ணணும் படம். 20 நாள்னா 20 நாள் தான் படம் முடிக்கிற அந்த திட்டமிடலுக்கு நீங்க வாதியார் தான். நன்றி, வணக்கம். ஜென் தத்துவத்தில் ஆரம்பிச்சு புத்தர் சிரிப்புக்கு வந்து கடைசியா திருடன் மணியன் பிள்ளையில முடிச்சு ஒரு பாட்காஸ்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நண்பர்களே, தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயமுத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயமுத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை ஒரு மாதத்திற்கு
15 ரூபாய் சம்பளம். 15 மணி நேரம் என்பது இன்னும் கூடுதலாக ஆகலாம். அதற்காக எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது ஒரு தொழிலாளி நிர்வாகத்திற்கு எதிராக பேசினாலோ, நடந்து கொண்டாலோ, சிந்தித்தாலோ, பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலைகள் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ராஜியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. எப்படியாவது இந்த குரலை, தொழிலாளர் ஆதரவுக்கான உரிமை குரலை ஆரம்பத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று பஞ்சாலை முதலாளிகள் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் தொழிற்சாலையினுடைய வேலை முடிந்து ராஜி போய்கொண்டிருந்த போது இந்த முதலாளிகளுடைய கைக்கூலியாக இருந்த பொன்னான் என்கிற ஒரு நபரை வைத்து ராஜியை தூக்கிச் சென்று ஒரு சோழ கொள்ளைகளை வைத்து வன்புணர்வு செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி தொழிலாளர்கள் மத்தியிலே பரவியது. அப்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற 4 பேர் அந்த பொன்னானை பிடித்து அடித்து உதைத்தார்கள். அவர்களோடு மற்ற பெண் தொழிலாளர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அடியில் பொன்னான் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போனார். அதற்கு பிறகு இந்த 4 பேரையும் கைது செய்தது காவல்துறை. அப்போது சிங்கானூரினுடைய காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாந்த பிள்ளை என்பவரை கொண்டு இவர்கள் மீது வெளிவர முடியாத அத்தனை பிரிவுகளிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கோவை நீதிமன்றம் அந்த 4 பேருக்கும், ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற அந்த 4 தொழிலாளர் தோழர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்கமும் அந்த வழக்கை முடிய விடவில்லை. அவர்கள் மேல்முறையீட்டிற்காக கொண்டு சென்றார்கள். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற, எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயம் இல்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கை, நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன்
வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக. இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை. இந்த கதையை நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த படத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கதை மரண தண்டனை தேவையா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். தயாளினுடைய படங்கள் எல்லா படங்களுமே ஒரு காவிய சாயலோடு ஒரு அழுத்தமான கதையை முன்வைப்பவை. தயாள் பத்மநாபனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். கொன்றால் பாவம், மாருதி நகர் காவல் நிலையம் போன்ற படங்களினுடைய இயக்குனர். அவர் கன்னடத்தில் 19 படங்களுக்கு மேலாக, மொத்தம் 22 படங்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். பொழுதுபோக்கு படங்களுக்கும் கலை படங்களுக்கும் நடுவில் ஒரு மைய சரடை பிடித்து தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிற தயாளை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி. தயாள் நம் தமிழர், விழுப்புரத்தை சேர்ந்தவர். விழுப்புரத்தில் பிறந்து இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்நாடகம் தமிழர்களுக்கு எதிரியாக திரைத்துறையில் இல்லை என்பதை அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். திரைத்துறை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நிற்கின்றன. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற தயாள் இயக்குகிற 3வது தமிழ் படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. தயாள் எனக்கு எப்படி தெரியும்னா, கொன்றால் பாவம் படத்தில் நான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் அதற்கு போயிருந்தேன். 2 நாள் நடித்தேன். ஒரு நாள் டப்பிங் பேசினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவரோட எனக்குள்ள உறவு அவ்வளோதான். அவர் படங்களோடு எனக்கு நிறைய உறவு இருக்கிறது. திடீரென அவரிடமிருந்து ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சந்திக்க வேண்டும் என்றார். போனேன், சந்தித்தோம். இந்த படத்தினுடைய கதையை சொல்லி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த கதையினுடைய ஆன்மா எனக்கு பிடித்திருந்தது. அந்த கதை எழுப்புகிற கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. அந்த படம் சட்டத்தின் முன் வைக்கிற ஒரு சவால் எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு கதை பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். இதை நீங்கள் தான் திரைக்கதை உரையாடல் எழுத வேண்டும், நாம் இருவரும் சேர்த்து எழுத வேண்டும் சொன்னாரு. எனக்கு தனியா இல்லை, இந்த கதை உங்கள் கதை. இதை பற்றி ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வேண்டுமானால் உங்களுக்கு நான் திரைக்கதையிலும் உரையாடலிலும் உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். இப்படியாக நான் இந்த எழுத்தாளர்களில் ஒருவனாக ஆன பிறகு இதில் ஒரு நடிகனாக நடித்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக நாம் சொல்வது, கர்நாடகத்தை வெற்றி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் தயாளனுடைய 3வது படத்தை தமிழ்நாடு வரவேற்கிறது, ஆவலோடு காத்திருக்கிறது என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமாட்டோகிராஃபர் பன்னீர்செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நீங்க கதை சொல்றது கூட சேர்ந்து டைரக்டர் ஏன் 4 சட்டை வாங்கினார்னு சேர்த்து சொல்லிடுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கொன்றால் பாவம் அந்த படம் தான் அவளுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டு அது மூலயமா எனக்கும் தயாளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அதில் வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூயிங். அதே மாதிரி இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் த மோர் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அவங்களோட கேன்வாஸை பெருசாக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. பெரிய படங்கள்ட்டு. ஆனால் 22 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அவர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறாரு. என்ன வேணுமோ அதை எடுக்கணுன்றது. ஆக்சுவலாக ஒரு நல்ல டெக்னீஷியனை
என்ன முக்கியம்னா என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை வந்து அப்படியே திரை வடிவத்தில் காட்டுறதா வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனுடைய ஒரு குவாலிட்டி. நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் இது பீரியட் ஃபிலிமு. ஆனால் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு 5% to 10% கூட ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங். த மோர் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரிசைஸ்னஸ் வரணும். அந்த ப்ரிசைஸ்னஸும் ஒரு ஆர்ட் மேலே ஒரு குவாலிட்டியும் கண்ட்ரோலும் யாருக்கும் வரும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியுது. அந்த தெளிவு அப்படி மட்டும்தான் முக்கியம். அந்த தெளிவு அவர் மேக்கிங்லேயும் ப்ரொடக்ஷன்லேயும் ரைட்டிங்லையும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கார் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு பேக்கப், எத்தனை மணிக்கு ஃபுட்டுன்றது அளவுக்கு பிளானிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும்போது ஒரு சின்ன படம் பெரிய படமாக இருக்கும். நிறைய பெரிய படங்கள் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸு பட்ஜெட்டு இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கையை விட்டு போகாததுக்கு காரணம் 100% அவருடைய விஷயம். அது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஒரு ரைட்டிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், மேக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் வில் இன்வால்வ் சினிமாட்டோகிராஃபர் இந்த ஸ்கிரிப்ட். என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் என்னை ப்ரிப்பேர் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கறது. ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நம்ம நிறைய படம் பண்ணுறதுனால இவர் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு அது கொடுக்குற அங்கீகாரம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஆர்ட். ஆனால் ஒரு டெக்னிக்கலாக இவர் இவ்வளோ பண்ணுவார் அப்படின்னு தெரியும் போது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா. நான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது கூட எல்லாத்தையும் சொல்லணும். ஆனால் ஒரே விஷயந்தான், எது சொல்கிறதா இருந்தாலும் பிஃபோர் ஷூட்டிங் எல்லாம் சொல்லிடணும். அந்த ஷூட்டிங் சொல்லி லாக் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அதுதான் அவருடைய கேரக்டர், அதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா. இவ்வளோ பெரிய ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா அவர் டிசைனாக சட்டை போடுவார். அப்போ வந்து ஒரு நாள் நான் கேட்டேன், என்னங்க டிஃப்ரெண்ட்டாக சட்டை போட்டுருங்க, எத்தனை சட்டை தான் வச்சுருக்கிறீங்கன்னாரு. சார் இது மட்டும் இல்லை சார், இன்னும் ஒரு 4 சட்டை வச்சுருக்கிறேன்னாரு. போட வேண்டியதானுங்கன்னாரு. இல்லைங்க, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு, இன்னொன்று வந்து ட்ரெய்லருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் வந்து ஆடியோ இது சக்ஸஸ் மீட்டுக்கு. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு சட்டையை வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதுக்கு அது சொல்கிறது. ஸோ பிளானிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஆக்டர்ஸ்க்காகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும், அவர் எல்லாம் ஒன்று தான். ஒரு வெற்றிக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே தான் பண்ணியிருக்கோம். அதே தான் ஒரு கடைசியாக அவருக்கு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வருதுன்னா உன்னுடைய குவாலிட்டியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது அது எல்லா டைரக்டருக்கும் வராது. அதனால் இவர் ஒவ்வொரு ஃபிலிமு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு சொல்லுவார், இந்த படம் பார்த்தீங்களா, என் படம் பார்த்தீங்களா, இல்லைங்களா அனுப்புனா அது சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னொரு படம் அனுப்புவார், சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ 19 ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, 20 ஃபிலிம் பண்ணியிருக்காருன்னா 20ம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்பேஸ்னு இருக்கும். எனக்கு இதுதான் வேணும், அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் கிரியேட்டிவிட்டி இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு தெரியுமா, அது வந்து கேபி சார்கிட்ட இருக்கும், இல்லைனா வந்து பாரதிராஜா சார்கிட்ட இருக்கும், வெரி ஃபியூ பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரூட் விட்டு மாறாதீங்க, irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃப்ளாப். அது வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும், நாட் இன் த டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஒரு புது கண்டென்ட் போகும்போது அது ஏற்றுக்கிற மனநிலையில் வந்து நம்ம பார்க்குற ரசிகர்களுக்கும் இருக்கணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கும் இருந்து. ஸோ தேங்க்யூ தயால் அண்ட் தேங்க்யூ வெற்றி, பிரிகிடா, கவிதா பாரதி சார். இவர் மாதிரிலாம் ஆள்லாம் எப்போ வைக்கணும்னா கடைசியாக பேச வைக்கணும். இவர் இவ்வளோ பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து அது இம்பேக்டாக இருக்காது பாருங்கள். இன்னும் நமக்கு வந்து அந்த ஃபியர் வந்து போகல. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அண்ட் இட் வில் சாட்டிஸ்ஃபை இன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் மாசஸ் as well as audience. Thank you very much for this opportunity. Dayal, thank you very much. மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன், மாருதி நகர் காவல் நிலையம் படத்தினுடைய கதையை கேட்டேன். அண்ட் மைக்கே தேவையில்லை, நீங்கள் ஆக்சுவலாக அங்கேருந்து கூட அப்படியே பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஜேர்னி நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப்ட்மேன். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னடத்தில் பல படங்கள், தெலுங்குல ஒரு படம், அண்ட் தமிழில் இப்போ 3வது படம், 22வது படம் இப்போ டோட்டலாக நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாரும் உங்களை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்துல இருந்து எக்ஸ்ட்ரா சீக்ரெட்ஸ், எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேட். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு புகழ் நான் எதிர்பார்க்கல, நன்றி. ஓகே, நான் வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்க வந்து மீடியா எழுதுற சில விஷயங்கள் இப்போ எல்லாத்தையும் பொதுவாக பேசுற விஷயங்களாவே இருந்தது.
நான் வந்து இந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் அது அது வந்து நீங்க எழுதணும், அதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பேச்சோட இதுவா இருக்க போகுது. ஸோ ஃபார்முலா இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஒரு அறிமுகம். 2M சினிமாஸ், கேவி சபரீஷ், டி பிக்சர்ஸ் சார்பில் என்னுடைய தயால் பத்மநாபன் ப்ரொடக்ஷன்ஸ், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படத்தோட ஒரு அறிமுகம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் சபரீஷ் சார் சார்பையும் என்னுடைய சார்பிலும் வரவேற்கிறேன். என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய சீஃப் கெஸ்ட் அவரையும் வரவேற்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊர்ல இல்லை, மொரிஷியஸ்ல ஒரு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்ல ரங்கராஜ் பாண்டியாவும் இருக்கிறாரு. அதனால தான் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக என்னன்னா, இது எனக்கு 22வது படம். தமிழ்ல வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் போகும் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பிச்ச உடனே அவங்களே நிறைய இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எழுதின பிறகு ரேகா நான் ஏன் தெரியுங்களா உங்களோட ரைட்டிங்ல நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்கினோட உடனே பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினைச்சுன்னு வரட்டும். பட் அங்க ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் மீட்ல அதை ஆன பிறகுதான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்ல இருந்தா ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சது, அந்த காலத்துல பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்ச ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பேசி முடிச்சிருக்கேன், பேசி முடிங்க. ஓகே, சோ உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சதுதான். என்னன்னா ஒரு கதையா ஒரு கதைக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி 3:15 மணில இருந்து 5:15 மணிக்குள்ள அவனுக்கு நடக்க போற அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவனை தூக்கிலிட போறாங்க. அந்த 2 மணி நேரத்துல 1972 நடக்கிற கதை. 72 அக்டோபர் 17 எம்ஜிஆர் ஏடிஎம்கே அந்த கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கு நடக்கிற ஒரு கதையா ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாது. அது எதுக்குன்றது இந்த படம் பாக்குறப்ப தெரியும். அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 69ல இருந்து அவனுடைய கதையை வந்து அந்த 2 மணி நேரம் கேப்ல அவனுடைய கதையை சொல்லிட்டு போற ஒரு டிராவல் தான், ஒரு நான் லீனியர் படம் தான் இது. இதுல வந்து ரொம்ப கோரான விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கிரைம் டிராமா. 5 பேர் உட்கார்ந்து பேசுறப்ப, இப்போ ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 பேரும் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப 5 பேரும் அவன் கையில கிடைச்ச சாவடிக்கணும்டா, ஒரு குழந்தைய போயிட்டு அப்படின்னு ஒரு பார்வை தான் பொதுவா வரும். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 5 ரவுடிங்க சேர்ந்து ஒருத்தனை கொல்றாங்க அப்படின்றப்ப அந்த 5 பேர் மேல எனக்கு கோவம் வராமலே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் வந்தது. என்னன்னா, நான் எப்பவுமே கடவுள்கிட்ட என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்குறல்ல, ரோட்ல ஒருத்தரும் கொலை பண்ண கூடாதுன்ற மனநிலை கொடுக்குற அதே கடவுள் தான் 5 பேருக்கு அவனுக்கு அப்படி ஒரு குரூரமான மனநிலை எப்படி, அந்த வியாதியை ஏன் கொடுத்த, அந்த மென்டல் ஹெல்த்தை ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு அவன் மேல எனக்கு பாவமா தான் தோணும். எனக்கு அவன் மேல கோவமே வராது. இது ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு வந்த ஒரு தாட் ப்ராசஸ். எந்த குற்றவாளி மேலும் எனக்கு கோவம் வராது. அதுக்காக நான் அந்த குற்றத்தை சப்போர்ட் பண்றதா அர்த்தம் இல்லை. அவன் பத்தி சரின்ற ஆர்குமெண்ட் கிடையாது. பட் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மனநிலை கொடுக்கிற ஒரு பொண்ணு நடந்து போறப்ப அவளை வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்கறல்ல, ஏன் இன்னொருத்தனுக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டேற, ஏன் அவனுக்கு அந்த பேட் மென்டல் ஹெல்த்தை கொடுக்குற அப்படின்ற பார்வை வந்து எனக்கு எப்பவுமே உண்டு. சோ இந்த படத்துலயும் ஒரு குற்றவாளி, ஏன் அந்த குற்றவாளி அவனை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல, ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்னால தண்டனையா பார்க்க முடியுது. மரண தண்டனைன்றது வந்து என்னால வந்து ஒரு கொலையாதான் பார்க்க முடியுது. அது நீங்க வந்து நம்ம ஆர்குமெண்டா பேசுறதா இருந்தா, நான் என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இந்த படத்துல வச்சிருக்கேன். ஆனால்
மரண தண்டனை தவறு, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எந்தவித நீதியோ போதனையோ அதை நான் திணிக்கல. அதர் சைட்ல மரண தண்டனை ஏன் வேணும்ன்றதையும் வச்சிருக்கேன். இப்ப என் கூட இப்ப 2 பேர் பேசுறப்போ ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா, அந்த கான்வர்சேஷனையும் வச்சிருக்கேன் அதர் சைட்ல. அதே மாதிரி படத்தோட எண்ட்ல கன்க்ளூட் பண்றப்ப கூட ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். என்னன்னா, இது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுக்கான படம்தானே தவிர எதுவுமே நியாயப்படுத்துற படம் கிடையாது. எண்டுல வேணுமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க, உரிமைக்கான குரல் தான் அது, அதுக்கான மாற்றத்துக்கான ஒரு வழின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிச்சிருக்கேன். இதுல அழகான ஒரு காதல் கதை இருக்கு, நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. இதுல 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, அது கதையோட களத்தை பத்தி சொல்லிட்டேன். ஆக்டர்ஸை பத்தி சொல்றப்ப நான் வந்து என்கிட்ட எப்பவுமே ஆர்வ சார் சொன்ன மாதிரி, நான் ஒரு டைம்ல ஒரு ஹீரோ மட்டுமே, ஒரு ஆக்டர், நான் ஹீரோவை அப்ரோச் பண்ண மாட்டேன். எப்பவுமே எந்த ஹீரோவையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், ஆக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவேன். நான் எனக்கு பிடித்த நடிகர்களை நான் இது பண்ண தவிர நட்சத்திரங்களை நான் எப்பவுமே அணுக மாட்டேன். ஸோ நான் வந்து எப்படின்னா, ஒரே டைம்ல ஒரு 5-6 பேருக்கு அதை அப்ரோச் பண்ணே இருப்பேன். ஏ பி சி டின்னு அப்ரோச் பண்ணினே இருக்கிறப்ப அதுல ஆரோ சாரும் ஒருத்தாரு. இந்த கதை வெற்றி சார்ட்ட சொல்லிருந்தப்ப பேர்லாம் நான் ஆரோக்கிட்டையும் அந்த கதையை சொன்னப்ப எனக்கு ஆரோ நான் அப்ரோச் பண்ணதுலயே 2 பேர் தான் கிளாரிட்டியா எனக்கு சொன்னோம். ஒண்ணு வெற்றி சார், இன்னொரு ஆரோ. நிச்சயம் எல்லா ஹீரோக்கிட்டையும் ஒரு கன்ஃபியூஷன், சார் இதுல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, அது வந்து நாளைக்கு தப்பாயிடுமா, அதுல ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு, அது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு இதாயிடுமா, அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் வந்தப்போ இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுல ஆரோ சாருடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார், நான் வந்து ஒரு வேற லீக்ல டிராவல் பண்றதுக்கு இருக்கேன், இந்த ஜானரை விட்டு நான் இந்த ஜானர்ல போலான்னு இருக்கேன், இதை மீறி நான் இந்த படம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்களுடைய கரியர்ல நீங்க ஒரு பிளான் பண்ண போறப்போ உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, தேங்க்யூ சோ மச்ன்னு சொன்னப்போ அதே மாதிரி பேரலா நான் வெற்றி சார் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். அதே டைம்ல சபரீஷ் சார் மூலமா, என்னோட ப்ரொடியூசர் மூலமா வெற்றி சார் படிச்சு விதின் 2 daysல சார் நம்ம போயிடலாம், ஷூட் போயிடலாம், எப்போ போவீங்கன்னு கேட்டாரு. இன்னொரு 10 daysல போயிடலாம் சார், ஒரு 10 daysல ஷூட் போயிட்டேன். இவ்வளவுதான். இதை நான் கிளாரிட்டியா சொல்ல விரும்பல, மத்தவங்க மாதிரி நான் அதை மறைக்கலாம் விரும்பல. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட அனுப்பிச்சாரு. அவர்கிட்ட காலில் விழாத குறையா சொல்லிட்டேன், நான் ஹீரோகிட்ட படம் பண்ண மாட்டேன் சார், நான் எனக்கு ஆக்டர்ஸா இருந்தா படம் பண்றேன், பெரிய ஹீரோட்ட நான் போகவும் மாட்டேன், அவங்களுடைய மெசேஜுக்கு அவங்க காலுக்கு வெயிட் பண்ற பொறுமை எனக்கு கிடையாது, அவ்வளவுதான். அதை அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. இதுதான் இந்த ஹீரோ வெற்றி சார் உள்ள வந்த ஒரு விஷயம். ஆரவ் சார் எதுக்கு இங்க நம்ம சீஃப் கெஸ்ட்? நான் ஆக்சுவலா ஆரவ் சார் வந்து டு பி ஆனஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஒரே ஒரு மெசேஜ் நேத்து, சார் கேன் ஆஸ்க் எ ஃபேவர்னு நேத்து தான் மெசேஜோ போட்டேன். அவரு உடனே சார் எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொன்ன உடனே செகண்ட் இயர் ரிலீஸ் டைம் ஒரு 10 லட்சம் பணம் கேட்கலாமான்ட்டு, சரி வேணாம் அதை ரிலீஸ் டைமுக்கு வச்சுக்கலாம், எகைன் எப்படி எனிதிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டாரு, அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இமிடியேட்டா இல்லை சார் நாளைக்கு இது மாதிரி இது எனக்கு யாரும் மைண்ட்ல வரமாட்டாங்க, அந்த ஸ்கிரிப்டை பத்தி தெரிஞ்சவர் நீங்க, ஸோ நீங்க வந்தா நல்லா இருக்கும். பிளஸ் எங்களுக்குள்ள ஒரு சினிமாவை தாண்டி ஒரு நட்பு இருக்கு எனக்கு ஆர்வசா இருக்கும் நடுவுல எப்பவுமே. இப்ப இதுல நீங்க ஒரு வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா, எடுத்தோன்னு அந்த ஒரு அறிமுகம்னு சொல்லி ஒரு தமிழ் அந்த நரேஷன் வாய்ஸ் வந்து அவரு தான். ஒரு நாள் போன ஆபீஸ்க்கு, சார் நாளைக்கு காலைல ஒரு 11 o'clock ஒரு சின்ன டப்பிங் எனக்கு பண்ணி தருங்களா, வரங்க சார். நான் கார் எடுத்துட்டு போனேன், டிரைவ் பண்ணா வந்தாரு, டப்பிங் பண்ணி கொடுத்தாரு, திரும்ப டிராப் பண்ண ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டேன். ஸோ அவரு ஒரு ட்ரீமோட இருக்கிற ஒரு நல்ல தோழரா எனக்கு ஆயிட்டாரு. சினிமாவில் ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு என்னோட பையன் அங்க இருக்கிறான், ரொம்ப கிளியர். நான் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப சூசி. இப்ப இருக்கிறதுல பன்னீர்செல்வம் சார், கவிதா பாரதி, சுப்பிரமணிய சிவா, இது மாதிரி ரொம்ப 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 தேர்ந்தெடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன், நிறைய பேர் சேர்க்க மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல ஆரவ் சார் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து டெக்னீஷியன்ஸை பத்தி பேசணும்னா, நான் அதை கவிதா பாரதி சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எப்படி இந்த அவரு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு 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 வெர்ஷன் என்கிட்ட இருந்தது, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து வேற மாதிரி. அதே மாதிரி பேர் போடுறப்ப திரைக்கதை வசனம் அப்படின்னு போடுறப்ப அவர் பேரை ஃபர்ஸ்ட் போட்டு என்னங்க சார் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது சார், இதுல வந்து இது வந்து நல்லா இருந்ததுக்கு, பட் இதுக்கு வந்து ஒரு ஆக்சுவல் எல்லாமே என்கிட்ட இருந்தது, தக்காளி வெங்காயம் கடுகு எண்ணெய் எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் அதை அழகா நீங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு 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 ருசி கொடுத்தது நீங்க தான் சார், ஆனா உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பிளஸ் இதுல நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருந்துச்சு, அதை அழகா எழுதினார். அந்த ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா நான், சார் இது எப்படி சொல்ல போறேன்னு தெரியல, ஆனா நீங்க எழுதணும் சார்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் குழப்பமா ஒரு விஷயத்த சொன்னதால எழுதினாரு. என்னன்னா, வெற்றி சார் வந்து ஒரு இடத்துல கேட்பாரு,
டேய் என்ன இப்படி திருடனா தெரியுறியா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, நீ இப்படி திருடன் ஆயிட்டியாடா, நாளைக்கு உன் பையனும் திருடன் ஆயிட்டா உனக்கு வெக்கமா இருக்காதா, உனக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு வெற்றி சார் கேட்பாரு. அதுக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்லணும். ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியா ஆகிறப்ப வராத வெக்கம் ஒரு திருடனோட பையன் திருடன் ஆகிறப்ப ஏண்டா வரணும்னு கேட்பாரு. இந்த டைலாக நான் வந்து ரொம்ப குழப்பமா இப்படி பண்ண அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா அதை எழுதுவாரு. அது அது ப்ராபபிலி நான் கன்னடத்துக்கு போனதால எனக்கு அந்த தமிழ் இது அதிகமா வரல, சுருக்கமா எழுத வரல. அந்த மாதிரி உதவிகள் எனக்கு கவிதாபதி சார் நிறைய கிடைச்சது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அடுத்து நான் பேச வேண்டியது வந்து என்னுடைய 2 டெக்னீஷியனை பத்தி பேசுறேன். ஜான் அண்ட் ஆனந்த் ராமச்சந்திரன் அந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்காரு. அவரு சவுண்ட் மிக்ஸ், எங்க 2 பேருக்குமே மொழி பிரச்சனை. அவர் வந்து தமிழ் மலையாளி தான், பட் தமிழ் அவ்வளவா இன்னும் அவருக்கு வசப்படலை. அதனால எங்க 2 பேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ். மிக்சிங்க்கு போவேன், மிக்சிங் பண்ண ரிட்டர்ன் வந்துருவேன், சார் எனக்கு ஸ்டேட்டஸ் அவ்வளவு சார், அவர் என்னுடைய படம் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒரு சின்னதா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமா கொடுத்தாரு. அதை வந்து இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்ன்றதுக்காக அவருக்கு எனக்கு ஆக்சுவலா கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலா ப்ரொடியூசர் என்ன ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க சார் அப்படின்னாரு. இல்ல வேணான்னு எப்படிங்க சொல்ல முடியும், 10 படம் பண்ண ஒரு டெக்னீஷியன், என் படம் அவருக்கு புரியல அது மட்டும் நான் சொல்றேன், ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஜானை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு 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 பேட்டர்ன்ல அவரும் பன்னீர்செல்வம் சாரும் உட்கார்ந்து முடிச்சுட்டாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜான் வந்து தங்கலான் படத்தோட கலரிஸ்ட். சோ அந்த இப்ப என்னுடைய படம் முடிச்ச பிறகு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு கலரிஸ்டுக்கு, என் படம் வந்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் பன்னீர்செல்வம் சார் என்னை கூப்பிட்டப்ப நான் அப்படியே வெளில வந்துட்டு இது என் படம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கலர்ல நான் சொல்றேன் இது என் படம் கிடையாது, நீங்க ஏதோ ஒரு யோசிச்சு பண்றீங்கல்ல, அது கிடையாதுங்க இந்த படம். டோட்டல் ஒரு 25 நாள் ஒர்க் அது. ஐ செட் டோட்டலி ஜீரோன்ற, இது இல்ல சார் நம்ம எடுத்தது இது கிடையாது, என் மைண்ட்ல இருக்கிற விஷுவல் இது கிடையாது. எகைன் தே ஒர்க்ட் ஃபார் 15 days, வேற ஒரு கலரை கொண்டு வராங்க. சோ இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல பேசணுன்றதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டது. ஸோ எனக்கு வேண்டியதை கொடுத்த இந்த டெக்னீஷியன் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். பயங்கர டார்ச்சரா ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்ப. அடுத்தது நான் பேச வேண்டியது வந்து ஜான் பேசின தர்புகா சிவா. ஓகே, நான் முத போயிட்டு இந்த விஷயத்த நான் தர்புகா சிவா கிட்ட இந்த மாதிரி படம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதே அவர் சொன்ன மாதிரி இந்த சாங்கை எப்படி வைரல் பண்ணலாம், லிரிக்ல என்ன கொண்டு வரலாம், ஜிங்கினுக்கா சிக்கா அது மாதிரி எல்லாம் கொண்டு வரலாமா, இப்படி எல்லாம் எந்த பேச்சுமே வரல. நான் சொன்னேன் சார் ஒரு டூயட் இருக்கு, அது வந்து பாரதியார் பாடல், ஒரு அம்மா சாங் இருக்கு, அது பாரதிதாசன் பாடல், இன்னொரு சாங் ஒரு நம்ம இந்த படத்தோட தீமை பத்தி பேச போறோம், தூக்கு தண்டனை பத்தி பேச போறோம், அது வந்து நான் அறிவு கிட்ட எழுத வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே கொஞ்சம் அறிவு கிட்டத்தனமா யோசித்தோம். அது நடக்கவே இல்லை. அவரு கம்யூனிகேஷன்ல வரல. அது ஒரு இன்னொரு கதை, அது இன்னொரு ஸ்டேஜ்ல அது யாரோ சொன்னாங்க கான்ட்ரவர்ஷியலா என்ன பேசினா நல்லா வைரல் ஆகும் சார்ன்ட்டு. வேணாம், அது நடக்கல. அது நடக்காதப்ப நான் என்ன பண்ண, ஒரு நாள் உட்காந்து நானே ஒரு லிரிக் ஒன்று எழுதி, ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி ஒரு தீம் சாங்கும் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 சாங். பாரதியார் பாடல் ஆதலினால் காதல் செய்வரை வந்து எல்லாம் அந்த ஒரு லைனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்க வந்து அந்த முழு பாடலையே உபயோகப்படுத்திருக்கிறோம். அடுத்தது முத்தம் கொடு பாரதிதாசன் பாடல் உபயோகப்படுத்திருக்கோம். ஒரு தீம் சாங் இருக்கு, 3 சாங். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு வந்து நான் ஜென்ரலா ஒரு 20-25 நாள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு. பட் அவர் இல்ல எனக்கு ஒரு 1 மாசம் ஆகும்னு சொன்னாரு. ஒரு 2 மாசம் எடுத்துக்கிட்டாரு டோட்டலா. படம் வந்து ஆக்சுவலா ஒரு மார்ச்லயே ரெடியா இருந்திருக்கணும், ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஆனதுக்கான காரணம் வந்து தர்புகா சிவா என்னன்னா பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம நீங்க என்னதான் அவரை ஃபோர்ஸ் பண்ணாலும் ரெடி ஆயிடுச்சுன்னு கொடுக்க மாட்டாரு. அதுல வேற என்னுடைய கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பெர்ஃபெக்டான சுப்பிரமணிய சிவர் மாதிரி இன்னைக்கு அந்த படம் வந்து நாங்கெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தர்புகா சிவா. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது என்னுடைய எடிட்டர் பூபதி. இப்போ வந்து நம்ம கியூப் ஓனர் ஜெயேந்திரா சாருடைய படம் அவர் பண்ணினாரு. ஏற்கனவே அஸ்திரம்னு ஒரு படம் பண்ணாரு. இவரை நான் சூஸ் பண்ணது வித்தின் 5 minutesல சூஸ் பண்ணேன். ஆக்சுவலா எப்படின்னா ஷான்னு சொல்லி பொம்மை நாயகி டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அது பேசுனப்ப இது மாதிரி நான் அஸ்திரம்னு ஒரு படம் பார்த்தேங்க, செம்மையா இருந்துச்சு எடிட்டிங், அந்த பையன் கிடைச்சா நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க. ஆமாங்க என் ஃப்ரெண்டு தாங்க, அது ஒரு நிமிஷம் பூபதி எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தாரு, அவர் எடிட்டர் ஆயிட்டார். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இது. எனக்கு ஒரு ஜென்ரலா எடிட்டர்ன்றப்போ ஒரு சர்வாதிகாரம் இருக்கும் டைரக்டர் கிட்ட, நான் சொல்றது கட் பண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்.
இவர்கிட்ட அப்படி அது நடக்காது, அந்த சர்வாதிகாரமே நடக்காது. இவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவா சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவார். நம்ம இல்ல இதை பத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்ல சார் அது இருக்காது, நாளைக்கு யோசிக்கலாம், அது அப்படி இருக்காது, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நான் வேற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இன்புட் டைரக்டருக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற அந்த இன்புட் வந்து பூபதி கிட்ட இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. அண்ட் ஐ அஷ்யூர் தட் என்னுடைய ஃபியூச்சர்ல அவரே என்னை விட்டு போற வரைக்கும் அவர் தான் என்னோட படத்துல எடிட்டரா இருப்பார். இதுக்கு நடுவில் இதோட பிசினஸ் பிளான் வந்து இதோட பிசினஸ் பிளான் வந்து ஒரு சின்னதா ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் ஒரு 75% அது ஒரு பாசிட்டிவா இருக்கு, முடிஞ்சிடும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா ஜூன் 26 படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணின்னு இருக்கோம். ப்ராபபிளி விதின் எ வீக் ஆர் 10 daysல நான் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆசச் இப்போதைக்கு நான் வந்து ஜூன் 26 ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதை தவிர ஏதாவது விட்டுட்டேனான்னு தெரியல. அது கேமராமேன் அதுதான். ஓகே, பன்னீர்செல்வம் சார் வந்து எனக்கு அதான் கொண்டால் பாவத்தோட ஒரிஜினல் ஆக்கராள ராத்திரி டைம்ல இருந்து எனக்கு நல்ல ஒரு நண்பரானாரு படம் பண்ணும்போது. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நான் ஏற்கனவே கொண்டால் பாவம் இதுலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் கூட கேமராமேனு யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்ட். எனக்கு வந்து கொஞ்சம் சீனியரான கேமராமேன் இருந்தா என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங்க்கு மெச்சூரிட்டியான கதைங்களுக்கு கரெக்டா இருக்குன்றதால, அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. செழியன் சார் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். கொண்டால் போம் படத்துல செழியன் சார் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பேராசை, அவ்வளவுதான். இன்னொரு சீனியர் கேமராமேன் ஒர்க் பண்றப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு அடுத்த படத்துல இன்னொரு சீனியர் கேமராமேன் நான் போக மாட்டேன், அவர் தான் அடுத்த படமும் பண்ணுவாரு. நான் ஜென்ரலா சொல்றேன், அதுல வந்து ரொம்ப ஈஸியா என்கிட்ட ஒரு அதான் மாத்தவன் என்கிட்ட கேட்டிருந்தாரு, எப்படி உங்களால இவ்வளவு சீக்கிரம் படம் பண்ண முடியுதுன்ட்டு. எனக்கு ஜென்ரலா ஒரு பழக்கம் ஒன்று வந்திருக்கு. ஸ்டேஜிங்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நான் யூஸ் பண்றேன். என்னன்னா ஒரு படத்தோட லொகேஷன் ஒரு 12 லொகேஷன் இருக்குன்னா கேமராமேன் டீமு, ஆர்ட் டைரக்டர் டீமு, டைரக்ஷன் டீமு பிளஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த 12 லொகேஷன்லயும் 60 சீன் இருக்குன்னா 60 சீனையும் நான் நடிச்சு காமிச்சிருக்கேன் வித் த டீம். 3 நாள் இருந்தா 3 நாளும் அந்தந்த லொகேஷனுக்கே போயிட்டு நடிச்சு காமிச்சிடுறது. இதான் சார் 60 சீன் நான் இப்படிதான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆயிடும்னா த ஹோல் யூனிட் வந்து எஜுகேட் ஆயிருக்கும், நாலேஜ் ஆயிருக்கும். அப்ப நம்ம போய் இது பண்றப்ப நம்ம சார் இங்க கேமரா வச்சு இங்க ட்ராலி இந்த கதைங்களே இருக்காது. காலைல போனோன்னு சார் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ரெடி ஆயிட்டுன்னு அவரு சொல்லுவாரு, அசோசியேட் டைரக்டர் அவர் எல்லாருமே தவிர வேற எதுவும் ஸ்பெஷலா நான் ஸ்பீடா பண்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஒரு மறைச்சி இல்ல அப்புறமா வந்து சொல்றேன் அதெல்லாம் இருக்காது, கிளாரிட்டி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ பன்னீர்செல்வம் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இதுல வந்து மற்றபடி எனக்கு ஆக்டர்ஸ்ல வந்து மதன் சார், நான் ஒரே ஒரு ஃபோன் கால் வந்து சார் ஒரே ஒரு சீனு சார் ஒரே ஒரு சீன் இல்லை சார், கதை உங்கள்கிட்ட இருந்தா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி போன்லயே சொன்னேன், டக்குன்னு ஒத்துக்கிட்டார். இப்போ முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நன்றி, லைக் லிசி, கன்னியாபாரதி மேடம் எல்லாருக்குமே நன்றி. சரவணன் சாரை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், அதை தான் நான் கடைசியில சொல்லலாம் அப்படின்ட்டு. நான் ப்ரொடியூசர் சார் முடிச்சிடறேன் சார், 5 minutes. ஸோ சரவணன் சார் வந்து எனக்கு ப்ரொடியூசர் வந்து இந்த கேரக்டருக்கு அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப சரவணன் சார் ப்ரொடியூசரே பேசி நீங்க வேணா சரவணன் சார் பேசுங்க அப்படின்னு கேட்டோம். சரவணன் சார்ட்ட நான் பேசினப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சுப்போமே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவருடைய சம்பளம் வந்து 100 ரூபாய் ஒரு நாளைக்கு. சார் என்னை வச்சு நீங்க 100 ரூபாய் கொடுத்து எப்படி பண்றீங்க, ஒரு சீனுன்றீங்க, கதை சொல்லுங்க அப்படின்னாரு. நான் போன்லயே கதை சொன்னேன். சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னாரு, எனக்கு லைஃப்ல இது மாதிரி யாருமே கதை சொன்னது கிடையாது இவ்வளவு கிளாரிட்டியா, ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, 100 ரூபாய்க்கு பதில் 75 ரூபாய் கொடுங்க, நான் இந்த படம் பண்றேன்னு சொன்னேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, 75 ரூபாய்க்கு அவர் பண்ணாருன்றது மட்டும் தானே. அதோட கிளைமேக்ஸ் என்னன்னா, ஒரு நாள் பண்ணாதீங்க டைரக்டரை, 2 நாள் பண்ணுங்க, இன்னும் சீன்ஸ் எதுக்கு எடுங்க அப்படின்னு சொன்னாரு. சம்பளத்தையும் கம்மி பண்ணி இன்னொரு நாள் நான் சேர்த்து கொடுக்குறேன், இன்னும் சீன்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சோ மச் சார். இது ரொம்ப ரொம்ப ரேர் இது மாதிரியான விஷயங்கள். இதுல சம்பளம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுல. அதே மாதிரி இந்த டைம்ல நான் ரங்கராஜ் பாண்டியை பத்தி பேசி ஆகணும். பெட்டி சாருக்கு ஈக்குவலான கேரக்டர் ரங்கராஜ் பாண்டே இந்த படத்துல. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் சுப்பிரமணிய சிவா சார் தான். அவரும் அதே மாதிரி தான், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம், அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி படம் நடிச்சுட்டு போறாரு. ஒரு நாள் முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிடுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். கிட்ட போனோன்னே நான் பேசின காசுல 2 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு சார் அப்படின்னு. இல்ல நீங்க சொன்னதை விட கம்மியான நாள்ல எடுத்துட்டீங்க, எனக்கு அவ்வளவு பணம் வேணாம்னு சொல்லிட்டு, அவர் எவ்வளவு பணம் வேணாம்ன்றது வேணாம்,
ஸோ 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வெளியில போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் பண்ணி போயிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர கோஆபரேட்டிவ், அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற அந்த பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. கலை, நர்மதா மேடம், கன்னியாபாரதி மேடம், எல்லாருக்கும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இப்ப இந்த பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்னதா இது ஒரு லிட்ரேச்சர் வேல்யூ ஞாபகப்படுத்துற உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக ரேகா என்னுடைய பிஆர்ஓ கிட்ட வந்து ஒரு விழுப்புரம் சிறுகதைகள்னு சொல்லி அன்பாதவன் எழுத்தாளர் அன்பாதவன் தொகுத்த ஒரு சிறுகதையோட தொகுப்பு இருக்கு. அந்த புக்கு ஒரு 100 புக்கு கொடுத்துருக்கேன். படிக்க ஆர்வம் இருக்கிறவங்க, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்கு வாங்கிக்கலாம். அதுல என்னுடைய ஒரு சிறுகதை இருக்கு, 158வது பேஜ்ல ஒன்று, எங்கு தொடங்கி எங்கு முடியும்னு சொல்லி என்னுடைய சிறுகதை இருக்கு. அதுல படிங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பா வந்து பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். நம்ம நிறைய பேசுவோம். நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா, போர் அடிக்காம உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன